கதையும் கோலமும். விக்கிரமாதித்தனும் வேதாளமும். விக்கிரமாதித்தன் அவையில் துறவி ஒருவர் தினமும் ஒரு பழத்தை பரிசளித்து சென்றார். சில நாட்கள் கடந்தன. அந்த பழத்தை திறந்து பார்த்தபோது அதில் விலைமதிப்பற்ற இரத்தின கற்கள் இருப்பதை மன்னன் காண்கிறான். உடனே துறவியை அழைத்து, ஏன் இதை தினமும் பரிசளிக்கிறீர்கள் என்று கேட்கிறான். மன்னா, உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதனால்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு பழைய மரத்தில் தலைகீழா வேதாளம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எனக்கு பிடித்து தர வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அன்றிரவே மன்னனும் காட்டுக்குள் சென்று அந்த தலைகீழாக தொங்கிக் கொண்டுள்ள வேதாளத்தை பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு நடக்கிறார். உடனே வேதாளம் சிரித்து கொண்டே, மன்னா, நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையின் முடிவில் கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்து நீ சொல்லாமல் இருந்தினா தலை வெடித்துவிடும். சொன்னினாக்கா நான் திரும்பவும் அந்த மரத்துக்கே போய்விடேன் என்றது. என்ன கதை சொன்னது, என்ன பதில் கிடைத்தது? அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.